குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. நான் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னா, ஸோ தூக்கம் வருது, தூங்கிட்டுருக்கேன். எங்கள் மம்மி என்னை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக எங்கள் மம்மி என்னை எழுப்பிட்டாங்கய்யா. எனக்கு அழுகையாக வருது. எதுக்கு எழுப்புனாங்கன்னு புரியல. சீக்கிரமாக எழுந்து நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? அதுவும் நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்குமா? எந்த வேலையும் இருக்காது. இதுக்கு தான் இந்த பேரண்ட்ஸ் இப்படி புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்னே புரியல. எப்படி இருந்தாலும் 3 வயசுக்கு மேலே ஸ்கூலுன்றது ஒன்று போட தான் போகிறாங்க. ஸ்கூல் போட்ட பிறகு எப்படி இருந்தாலும் சீக்கிரம் எழுந்து தான் ஆகணும். அது ஓகே. இப்போது என்னை எழுப்புறதுனால ஒரு லாபமும் இல்லை. எங்கள் மம்மி எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னே எனக்கு புரியல. எனக்கு ஃபுல் தூக்கமாக இருக்குது. எங்கள் மம்மி என்னை எழுப்பிட்டு இருந்தாலும் நான் அப்படியே புரண்டு படுத்து தூங்கிடுவேன்ப்பா. இவங்கெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. குட் நைட் மம்மின்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். மறுபடியும் தூங்கிட்டேன். இந்த தூங்குகிற போட்டியிலையும் எழுப்புகிற போட்டியிலையும் எங்கள் மம்மி தான் ஜெயித்தாங்க. ஆக மொத்தத்தில் எங்கள் மம்மி என்னை எழுப்பி ஜெயிச்சிட்டாங்க. நான் தோத்துட்டேன். என்னால் முடியல சாமி. இவ்வளோ தூக்கத்தை வச்சுட்டு நான் எழுந்து ரெடியாகி என்னதான் பண்ண போகிறாங்களே எனக்கு புரியலை. நான் தூங்கிட்டே இருக்கேன். குளிக்க வச்சுட்டாங்கய்யா என்ன. இதனால தான் நான் சீக்கிரம் எழுந்துக்கிறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் குளிக்க வச்சிடுறாங்க என்ன. ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாலும் ஓகே, 2 வாட்டி குளிக்க வைக்கிறாங்க. மார்னிங் ஈவினிங். எல்லார் வீட்டில் இப்படி தான் இருக்குமா, இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் எங்கள் மம்மி இப்படி பண்ணுறாங்களான்ட்டு எனக்கு புரியலை. இதில் வேற நான் சிரிக்கணும். நான் இப்போ ரெடி. என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மார்னிங் அவுட்ஃபிட். வீட்டில் இருந்தால் எதனா ஒரு விஷயத்துக்கு நம்ம மாட்டிப்போம். இதே வெளியே போயிட்டோம்னா நம்மளை அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்களா அதோடு நிறுத்திக்குவாங்க, அவ்வளோதான். அதனாலே வெளியே போகலான்னாக்கா நான் ரெடி ஆகிடுவேன். எங்கள் அக்கா ஏதோ அப்போலேருந்து போராடிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் டாடி போகும்போது என்னன்னு பார்த்தாக்கா அங்கே நெல்லிக்காய் இருக்கான். அப்புறம் எங்கள் டாடி என்ன எங்கள் மம்மிக்கிட்ட கொடுத்துட்டு அவரும் எங்கள் அக்காவும் எப்படி போராடுறாங்க பாருங்களேன் நெல்லிக்காய்க்காக. அப்புறம் இன்னொரு விஷயம், இது பக்கத்து வீட்டு மரம் நெல்லிக்காய். அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து திருடிட்டு இருக்காங்க. திருடிட்டோம். இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம்ல, அப்போ பக்கத்து ஆண்டியை கூப்பிட்டு நம்ம சொல்லிடுவோம். அவங்க எப்படி அந்த வீடியோ பார்க்கும்போது இவங்க 2 பேரும் மாட்டிப்பாங்க. எங்கள் அக்கா ஆடுற ஆட்டத்தை பாருங்களேன். நியாயமாக சம்பாரித்து அந்த காசில் நெல்லிக்காய் வாங்கினா கூட எங்கள் அக்கா இவ்வளோ குஷி ஆக மாட்டாங்க. திருடி சாப்பிட்றதுல என்ன ஒரு சந்தோஷம் எங்கள் அக்காவுக்கு. இந்த அக்காவை பார்த்து மட்டும் நான் வளர மாட்டேன்ப்பா. திருடி சாப்பிட்டுட்டு அந்த நெல்லிக்காய் பற்றி பேசி குடும்பமே சிரித்து சந்தோஷமாக போகுது. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கால் ஆட்டிகிட்டே வரணும், அதுதான் எங்கள் அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. என் காலை நான் ஆட்டுறேன். எங்கள் அக்காவுக்கு என்ன வலிக்கும்? எங்கள் அக்கா என்னை வச்சு மறுபடியும் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய சிங்கர்னு நினைப்பு எங்கள் அக்காவுக்கு. பாடிட்டே டான்ஸ் ஆடுறாங்களாம். என்னை வச்சு எப்படியாச்சும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணுன்ட்டு ஒரே புடியில் இருக்காங்க. பட் அவங்க ரெடி பண்ணும் போதெல்லாம் நான் தூங்கிடுறேன். இப்போ எல்லாரும் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேனாங்க. என்னை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி என் பாசக்கார அண்ணன் என்னை அங்கேருந்து தூக்கின்னு வந்துட்டான். எனக்கு தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது. நான் நிறைய சிரித்து பேசிட்டேன். என்னை சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நானும் ஜாலியாக சிரிச்சுட்டு ஆடிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். கிளம்பி போயிட்டு மறுபடியும் குளியல் தான். அவ்வளோதான்.
ஆஃபீஸ் வேலை முடிஞ்சது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னை மறுபடியும் குளிக்க வச்சுட்டாங்க. குளிக்கும் போதே நான் தூங்கிட்டேனா, எனக்கும் தூக்கம் வரும்ல. நைட்டும் முழிச்சிட்ருக்கணும், பகலும் முழிச்சிட்ருக்கணுனாக்கா ஆகுமா? நான் தூங்கி எழுந்தாச்சு. இது ஈவினிங் ட்ரெஸ். எப்படி இருக்கு நான்? எங்கள் அக்கா இன்றைக்கி ஒரு வேலை செஞ்சுட்டாங்க. எங்கள் மம்மி நல்லா திட்டாங்க. அது என்ன நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். எங்கள் மம்மி அழகாக தான் பொட்டெல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க. எங்கள் அக்கா இல்லை, நான் டிசைனாக வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். இதனால எங்கள் மம்மி எங்கள் அக்காவை திட்டாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? என் கையில் இருக்கிறது ஜிராஃபே. எல்லா ஜிராஃபேங்களுக்கும் வால் நீட்டாக தானே இருக்கும். ஆனால் இந்த ஜிராஃபேக்கு மட்டும் சுற்றி ரவுண்டாக இருக்குது. அதனால தான் நான் எப்படியாச்சும் நீட் பண்ணி வைக்கலாம், பாவம் இல்லை, அதுவும் சுற்றி இருந்தால் அழகாக இருக்கும். அதனால நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், யோசித்து பார்க்குறேன் என்னதான் பண்ணலான்னு. ஆனாலும் அது ரவுண்டாகவே இருக்குப்பா. பாருங்க, நானும் யோசிக்கிறேன், வர மாட்டேங்குது. எவ்வளோ பொறுப்பாக சின்சியராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அக்கா வந்து என்னை சிரிக்க வைக்க போகிறாங்கன்ற பேரில் ஆட வச்சிட்ருக்காங்க. நான் அதில் எவ்வளோ சீரியஸாக வேலையில் இருக்கேன்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. நான் வேண்டானாலும் விடவே இல்லை. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு சோம்பேறின்ற ஒரு கேரக்டர் வீட்டில் இருந்தே இருப்பாங்க. அது இவங்களும் ஒருத்தர். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த ஜிராஃபே கூட. ஆனாலும் அந்த வாழை சரி பண்ணவே முடியலை. நான் டயர்டாயிட்டு அங்கே படுத்து தூங்கிட்டேன். எங்கள் மம்மியே காய்கறி கொண்டு வாங்க, நான் சமைக்கிறேன்னு சொன்னாக்கா இந்த பாத்திரத்தில் வாத்து போட்டு வச்சுருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கே அவமானம். வாத்துக்கறி யாராவது சாப்பிடுவாங்களா? வாத்தை போட்டு வச்சு அதை சமையன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னவோ சாப்பாடு ஊட்டிட்டு தான் இருக்காங்க, நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த வாத்துக்கறியை சமைச்சிக்கன்னு சாப்பிடும்போது என்னால் சாப்பிடவே முடியல. என்ன கொடுமை சாமி இது. இன்னைக்கு டே வாத்துக்கறியிலையும் ஜிராஃபே வாலிலையும் முடிஞ்சுது. எனக்கு அழுகையாக வந்துடுச்சு. ஏன் தெரியுமா? வாத்துக்கறி சமைச்சது எனக்கு பிடிக்கல. அந்த ஜிராஃபே வாழை சரி பண்ணவே முடியலை. நான் டயர்டாயிட்டு நான் தூங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் குட் நைட்.